ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட் வாய்ஸ். இன்னைக்கு ஒரு சோகமான செய்தியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் சிக்கிய சைதை துரைசாமி மகன் வெற்றி துரைசாமியின் உடல் பல நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்குங்க. அதிமுகவை சேர்ந்தவர் சைதை துரைசாமி. சென்னை முன்னாள் மேயரான இவர் சைதாப்பேட்டை எம்எல்ஏவும் இருந்திருக்காருங்க. இவருக்கு வெற்றி என்ற மகன் இருக்காங்கங்க. இவர் கார் மூலம் இம்மாத தொடக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இமாச்சல பிரதேசத்திற்கு சென்றிருக்காங்கங்க. அந்த மாநிலத்தின் காசாங் நாலா என்ற பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இவரது கார் சென்று கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அப்போது கார் அருகே இருந்த சட்லஜ் நதியில் விழுந்து விபத்திற்குள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த விபத்தில் உயிரிழந்த கார் ஓட்டுநர் உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்குதுங்க. இருப்பினும் இந்த வெற்றி துரைசாமியின் உடல் அங்கே கண்டெடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்கங்க. அவரது உடலை தேடும் பணி தீவிரமாக தொடர்ந்து நடந்து வந்ததுங்க. இதற்கிடையே இமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் சிக்கிய சைதை துரைசாமியின் மகன் உடல் மீட்கப்பட்டிருக்குன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்கங்க. சட்லஜ் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடல் மீட்கப்பட்டிருக்குங்க. விபத்து ஏற்பட்ட இடத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் ஆற்றில் அவரது உடல் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாயிருக்குங்க. நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப 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 கஷ்டமா இருக்குங்க. தயவு செய்து சுற்றுலா போகும்போது மிக பாதுகாப்பாகவும் கவனமாகவும் போங்கங்க. அஃப்ரின் வாய்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக மிக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.